வெயில் அவர்கள் அழகை பற்றி பேசி கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ஒரு விஷயம் சட்டென்று ஞாபகத்துக்கு வந்துடுது. அதாவது நான் வந்து கருப்பாக இருப்பதற்காக ரொம்பவும் சந்தோஷப்படுகிறவன். நான் வந்து வெயிலை விடவும் பேரழகன் என்கிற நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. அதனால் எனக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. ஆனால் குக்கு அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா? அந்த திரைப்படம் நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடும். அதில் கதாநாயகன் கதாநாயகி 2 பேருமே மாற்றுத்திறனாளிகள், 2 பேருக்குமே கண் பார்வை இருக்காது. ஆனால் 2 பேருக்கும் காதல் வந்துடும். இப்போ இந்த காதலை பற்றி சொல்லும்பொழுது பொதுவாக காதல் பாடல்களில் காதலனோ காதலியோ மாறி மாறி காதலை சொல்லிக்கொள்வார்கள், அழகை புகழ்ந்து கொள்வார்கள். அப்படி தானே? காதலுங்கிறதே அழகை புகழ்ந்துக்கிறது தான். நீங்கள் எப்போ காதலனாக இருக்கிறீர்களோ அப்போதே அழகை புகழ ஆரம்பிக்கிறீர்கள்னு அர்த்தம். உங்களை ஒருத்தர் யாராவது ஆணோ பெண்ணோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா அவங்களுக்கு அழகை பற்றின புரிதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் வெயிலை வந்து நிறைய பேர் காதலிக்கிறார்கள், என்ன யாரும் காதலிக்கலை, அது வேறு. ஆனால் காதல் அப்படிங்கிற அந்த சொல் வந்து அழகோடு சம்மந்தப்பட்டது தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அந்த படத்தினுடைய குக்கு என்கிற அந்த திரைப்படத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் தம்பி ராஜமுருகன் வந்து என்கிட்ட சொல்லும் பொழுது, அண்ணா இவங்க 2 பேரும் அவங்களுடைய காதலை வந்து சொல்லிக்கிறாங்க, நீ எவ்வளோ அழகு நான் எவ்வளோ அழகு அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னார். இப்போ கதாபாத்திரத்துக்கு 2 பேருமே கண் பார்வை திறனற்றவர்கள். ஒரு காதலனோ காதலியோ யாரோ ஒருவர் கண் பார்வையற்றவராக இருந்தால் இன்னொருத்தர் அழகை அவர் பாடுவது மாதிரி இருக்கும். அழகு என்பது பார்ப்பது தானே, கண்ணோடு சம்மந்தப்பட்டது தான். அப்போ இவங்க 2 பேருமே பார்க்க முடியாத, இதை எப்படி பாட்டு எழுதுறது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சங்கடம் வந்தது. அது ஒரு சிக்கலும் வந்தது. அதற்கான முன்மாதிரியே கிடையாது. கதாநாயகன் கதாநாயகி 2 பேருமே கண் பார்வையற்றவர்களாக ஒரு படம் வந்ததே கிடையாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபார்வை அப்படின்னு ஒரு படம், அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும், கமலஹாசன் அவர்கள் நடித்த அந்த படம். அந்த படத்தில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், அழகே அழகு தேவதை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே காணொலியில் அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருப்பார். இப்போது இவர் பேச ஆரம்பிக்க முன்னாடி வெயில் வந்து சில அழகை பற்றின குறிப்புகள் எல்லாம் சொன்னார் இல்லையா? கண் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், அப்படி ஒன்றொன்றாக வர்ணித்து கண்ணதாசன் அந்த பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாடலை வந்து நான் போய் கேட்டேன் திருப்பி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன எழுதுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பாட்டை போய் நான் கேட்கும்போது அந்த பாட்டினுடைய காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. அப்போ பார்க்கும் பொழுது அந்த பாடல் முழுக்க கமலஹாசன் வந்து அந்த கதாநாயகியின் உடலை தொட்டு 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 பாடிடுவார். இப்போ தொட்டால் கூட கண்டுபிடிச்சிடலாம் கண் பார்வையற்றவர்களுக்கு. இப்போ நமக்கு தொடர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா 2 பேரும் கண்ணு தெரியாது. அப்புறம் 2 பேருக்கும் அந்த காதலினுடைய முகிழக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமான காதல் ஆரம்பிக்கலை. அப்புறம் நான் வந்து ஓமை கண்டிப்பாக சொல்லணுமாப்பா, அழகை பற்றியெல்லாம் சொல்லணுமான்னு ராஜமுருகன் கேட்டேன். அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ எப்படி அழகை வர்ணிப்பதுங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு எனக்கு. நான் வந்து பல்லவி எழுதி கொடுத்துட்டேன். ஒத்தனுடையில் தான் என் சித்தம் கலங்கிருச்சு, மொத்த உலகவுமே அடடா சுத்தம் மறந்துருச்சு, நெஞ்சு நடுவில் லங்கரை செத்துது, நெத்தி நடுவில் கவிழி கத்துது, பால் கங்களை தீ சட்டியை போல் பொங்குறனே, பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு, ஒரு கண்ணு குட்டி துள்ளி குதிச்சு அப்படின்னு நம்ம எழுதிட்டேன். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குண்ணே, ரொம்ப நல்லாயிருக்கு. பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு அப்படிலாம் எழுதினோடனே ரொம்ப நல்லா இருக்குண்ணேன்னு சொல்லிட்டாப்பு. இப்போ சரணத்தில் வரும்பொழுது நான் உன்னை எவ்வளோ தூரம் காதலிக்கிறேன், நீ என்னை எவ்வளோ தூரம் காதலிக்கிற அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்றப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப அவசியம் இல்லைப்பா, இதெல்லாம் எதுக்கு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் வந்து ஏற்கனவே 2000 பாட்டு எழுதியிருக்கிறேன், இப்படியெல்லாம் எவனும் எனக்கு எக்ஸாம் வச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ரொம்பவும் குறிப்பாக ராஜமுருகன் வந்து சொன்னார், அவரும் கவிஞன் என்பதனால் எதையாவது இந்த ஓமைகளில் ஏதாவது புதுசாக சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். நானும் வந்து என்னென்னமோ யோசித்து பார்த்துட்டு திருப்பி இந்த கண்ணதாசன் எழுதின அழகே அழகு தேவதை அந்த பாட்டை வந்து திருப்பி ஒரு தடவை கேட்கும்போது 1000 பாவலர் அப்படின்னு ஒரு வரி இருந்துச்சு. அதில் இந்த 1000 பாவலருங்கிற வரியை வந்து படித்த உடனே எனக்கு திரும்ப என்ன யோசனை இருந்துச்சுன்னா, 1000 பாவலர்னால் 1000 பாவலர்கள் வியக்கக்கூடிய அழகு உன்னிடம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். 1000 பாவலர்கள் வியக்கக்கூடிய அழகு எப்படி இருக்கும் அதை விவரிக்கணும்ல, அது அந்த பாட்டில் விவரிச்சிருக்காது. அது விவரிக்க முடியாதுங்கிறதுனால தான் முதல்ல அந்த வார்த்தையை போட்டு அவர் போயிருக்காருங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சது. ஆனால் என்ன பண்ணுறது யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது நிறைய பாடல்களை வந்து ஒரு 2-3 நாள் கேட்டுக்கிட்டே இருக்கும் நானும் ராஜமுருகனும். அப்படி கேட்கும் பொழுது பெரும்பாலான பாடல்கள் இசைஞானியினுடைய பாடல்கள். அப்போ வந்து திடீர்னு ராஜமுருகன் கேட்டார், என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் பாடல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வரீங்களே, இதில் நிறைய வந்து இசைஞானியுடைய பாட்டு இருக்கே, இசைஞானியை உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டாப்பு. இசைஞானியை தமிழ்நாட்டில் யாருக்குப்பா பிடிக்காது, அல்லது இசை தெரிஞ்ச எவனுக்கு தான் இசைஞானியை பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டான். எவ்வளவு பிடிக்கும்னா எப்படி சொல்ல முடியும்,
அப்படின்னு நான் பதில் சொன்னேன். இந்த கேள்வி இந்த பதிலும் ரொம்ப முக்கியமானது. இப்போ அவர் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. ஆனால் அந்த பாசத்தை ஒரு அளவிட்டு சொல்ல முடியாது. வானத்தளவு பிடிக்கும், மேகத்தளவு பிடிக்கும், கடலளவு பிடிக்கும், மலையளவு பிடிக்கும், உலகத்தளவு பிடிக்கும், அதாவது உலகத்தை தாண்டி பிடிக்கும், அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது வரையறை கிடையாது இல்லையா? அப்போது ரசனை என்பதும் அழகு என்பதும் ரசனைக்கு அப்பாற்பட்டது. கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் எனக்கு பிடிக்கும்னா அது என்னுடைய ரசனை சார்ந்ததும் என்னுடைய அழகு பற்றின வரையறை சார்ந்தது தானே தவிர இதர் எவனாவது ஏற்கனவே இலக்கியத்திலோ அல்லது புராணங்களிலோ எழுதி வைத்திருப்பதையெல்லாம் அழகென்று நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அதனால் அழகை பற்றின குழப்பங்களெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வரியை நான் எழுதினேன். எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டுவிட்டால் அழகு ரோஜா. இப்போ எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டுவிட்டால் அழகு ரோஜானா உங்களுக்கு எந்த அளவுக்கு இளையராஜா பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதானே. இந்த ஓமையை அதுக்கு அடுத்த வரி ரொம்ப எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டுவிட்டால் அழகு ரோஜா, சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன், அவர் தொட்டதனால் ஆகிவிட்டேன் வண்ணதாசன் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். வண்ணதாசனுங்கிறவர் தமிழின் மிக முக்கியமான ஒரு நவீன கவிஞர், நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி இந்த பாடல் அதை எழுதி முடித்தாச்சு. இது முடித்ததுக்கு பிறகு அது வெளிவந்ததற்கு பிறகு பரவலாக எல்லாராலும் பாராட்டப்பட்டது. அதை நீங்கள் பார்த்த படம் தான் அது. இந்த படம் போய் வெளிவந்ததுக்கு பிறகு திரையரங்கில் பார்த்து விட்டு நானும் என் மனைவியும் வந்துட்டு இருக்கும் பொழுது என் மனைவி முகத்தில் பயங்கரமான சோகம். அதில் இருக்கக்கூடிய 6 பாடல்கள் நான் தான் எழுதினேன். அந்த படமும் வெற்றி, பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஆனால் என் மனைவி முகத்தில் பயங்கரமான ஒரு சோகத்தோடையே அவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கேயும் நிறைய பெண்கள் இருப்பதனால் ரொம்ப கூர்ந்து கவனிப்பதனால் ஒரு உண்மையை சொல்லுறேன். அப்போ ரொம்ப சோகமாக வந்த உடனே நான் கேட்டேன், படம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல, 2 பேருக்கும் கண்ணு தெரியாமல் இந்த ஒரு கதை ரொம்ப சங்கடமாக இருக்குல்ல அப்படிலாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லை அந்த சோகம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் பாட்டு எழுதுறீங்க ஆனால் சரியாக கரெக்டாக ஒரு பாட்டு எழுத தெரியல உங்களுக்குங்கிறது தான் எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பக்குனுச்சு, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டேன் நான். இல்லை இந்த பாட்டு ஏன்னா அதில் 5 பாட்டு இருக்குது, எந்த பாட்டில் நம்ம தப்பு பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் ரொம்ப நாசுக்காகவும் நாகரிகமாகவும் கேட்குற மாதிரி எந்த பாட்டை சொல்கிறேன், எல்லா பாட்டுமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டுவிட்டால் அழகு ரோஜாவுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினேன். அப்படி கஷ்டப்பட்டு எழுதின பாட்டும் தப்பாக இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ பகீர்னு இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பியும் அவங்கள்ட்ட என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நம்ம வீட்டில் போயெல்லாம் சாப்பிட வேணாம், கடையிலே ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னால இந்த சரி சாரின்னு தமிழ்தாசன் அவர்கள் பேசும்போது சொன்னார்ல, அந்த மாதிரி சரி சாரியை போடலான்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமா, நீ கூட ஒரு புடவை எடுக்கணும்னு சொன்னியே, இந்த ரேஞ்சுக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டு பார்த்துட்டேன். அந்த இதுக்குமே அவங்க இதில் ஏன்னா நான் பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு என்று அவர்கள் உணர்ந்தார். சரி, எனக்கு அதுக்கு மேலே மண்டை வெடிச்சிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, தப்பு நம்ம செய்யலைன்னா கூட தப்பு செய்துட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கின பிறகு நமக்கு மண்டையை வெடிச்சிடும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே அவங்கள்ட்ட கேட்டேன், மெல்ல சரி அது அப்படியே ஒரு தப்பு பண்ணினா கூட என்ன தப்புன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு டீ சாப்பிட்டுட்டு அந்த பாட்டை சொல்லுங்கன்னாங்க. எனக்கு அந்த படத்தில் பாட்டு எழுதுறதுக்கு பல லட்சம் ரூபா பேமெண்ட் கொடுத்தாங்க. அவங்க கூட எனக்கு வரியை சொல்லி கேட்கல, வரியை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஒத்தனுடையில் தான் சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமும் மழடைய சுத்தம் மறந்துருச்சு, நெத்தி நடுவில் கெவிளி கத்துது, நெஞ்சு குழியில் கெவிளி கத்துது, நெத்தி நடுவில் லங்கரை சுற்றுது, பால் கங்களை தீ சட்டியை போல் பொங்குறனே, பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு, இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்டேன். இந்த பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டு தானே, ஒரு பெண் பிள்ளை தொட்டுட்டால் ஒரு ஆணுடைய கொட்டம் அடங்கிடும், கண்ணீரின் கடைப்பார்வல் காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுங்கான்னு பாரதிதாசன் எழுதியிருக்காருமா, அதை தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன்லாம் விளக்கம் சொன்னேன். அதெல்லாம் ரைட்டு தான். பொட்டை புள்ள தொட்டதுமேன்னு எழுதுறீங்க இல்லையா, இந்த படத்தில் 2 பேரும் மாற்றுத்திறனாளி, கண் பார்வை இல்லாதவர்கள். கண் பார்வை இல்லாதவர்களை பொட்டை என்று சொல்லுவோம் இல்லையா. அப்போ பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சுன்னா கண் பார்வை இல்லாத புள்ள தொட்டதுனால தான் கொட்டம் அடங்கிடுச்சுன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா என்று சொன்னார். உண்மையிலேயே நான் தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரும் ஆகச்சிறந்த அறிவுடையவர்கள் என்பதை அன்றைக்கு தான் நான் புரிஞ்சேன். எவ்வளவு நுட்பமாக வாழ்க்கையோடு அந்த வார்த்தையை பொருத்தி அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் இப்போ எல்லாம் எந்த பாட்டு எழுதினாலும் உடனே போய் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் பெண்கள் இருப்பாருன்னு கவிதாசன் சொன்னார்ல, எனக்கு ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் 3 பெண்கள் இருக்காங்க. ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என்னுடைய மகள், இன்னொன்று என்னோடய மனைவி. இந்த 3 பேர்கிட்ட நான் கிராஸ் செக்லாம் பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது தப்பு, ஏன்னா பாடல் எழுதுகிற பொழுது அதனுடைய சுவாரஸ்யத்தில்
அந்த மெட்டு கொடுக்கக்கூடிய உந்துதலில் நம்ம சில வார்த்தைகள் எழுதுவோம். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு தவறான வரியாக தான் இப்போ கூட எனக்கு படுகிறது. அப்படி ஒரு பாடலை வரியை அப்படி எழுதியிருக்க வேண்டியதில்லைன்னு கூட எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா அப்படி ஒரு அர்த்தம் துணிக்கிறது. எனவே தமிழில் சொற்களுக்கு வந்து அவ்வளவு அர்த்தம் நிரம்பிய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப அழகாக வெயில் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். பெரியார் தான் ரொம்ப அற்புதமாக அந்த அழகை வரையறுத்து நம்ம கொடுத்தார். மானமும் அறிவும் மனிதர் கழகு. மானமும் அறிவும் ஆணுக்கழகுன்னு எழுதியிருக்கலாம், மானமும் அறிவும் பெண்ணுக்கழகுன்னு எழுத. ஆனால் மானமும் அறிவும் மனிதர் கழகுன்னு போட்டார் பாருங்கள். அந்த இடத்துல தான் பெரியாரினுடைய அந்த தீர்க்க தரிசனம் வந்து ரொம்ப குறிப்பாக நம் குறித்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அழகு பற்றி இதெல்லாம் பேசுகிறது என்னென்னா, ஒரு சொல் தவறாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஏன் கவனமாக இருக்கிறோன்னா, நான் ஒரு நல்லவன் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் சொற்களின் மூலமாக நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சொற்களை நம்ம பயன்படுத்துவதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம்.